கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் நாம் சபையாக கூடி கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆகையால் கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன் என்று தாவீது சொன்ன வார்த்தையின்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு எழுதிய முதல் நிருபம், பேதுரு எழுதிய பொதுவான நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1 பேதுரு நிருபத்திலிருந்து சபையாகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். அடியனை மறைத்து சிலுவை பின்னால் ஆண்டவரே, அடியனை மறைத்து சிலுவையிலிருந்து நீர்தாமே எங்களுடன் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே, இந்த வசனங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நீர்தாமை கிருபை பாராட்ட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோட கர்த்தரும் மீட்பெருமாகி இயேசு கிறிஸ்துவில் ஏறப்பெற்ற நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கடந்த நாட்களிலே இந்த பேதுருவின் நிருபத்திலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்தார் என்கின்றதை 1 பேதுரு முதல் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை பார்த்தோம். அவர் நமக்கு சுதந்திரமாக இருந்தார், சுதந்திரத்தை கொடுத்தார், நம்மை மகிமைப்படுத்துகிறார், நம்மை ஜெனிப்பிக்க வசனத்தினாலே ஜெனிப்பிக்க செய்தார் என்கின்ற காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்து 13ஆம் வசனத்திற்கு பிறகு ஆகையால் என்கின்ற வார்த்தையுடன் பேதுரு விசுவாசிகளுக்கு சில கட்டளைகளை கொடுத்ததாக பார்த்தோம். என்ன விதமான கட்டளைகள் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் தாமே அவர் வெளிப்படும் பொழுது நமக்காக கிருபையை கொண்டு வரப்போகிறார். அந்த கிருபையின் மேலே நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்றதை கடந்த நாட்களிலே தியானித்தோம். 2வதாக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்கின்றதை 2வது கட்டளையாக சில நாட்களாக நாம் அதையும் தியானித்துக் கொண்டு வந்தோம். 3வதாக, நாம் பயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் நியாயம் தீர்க்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவரை பிதாவே என்று நாம் தொழுது கொள்கிறோம். ஆகையால் நாம் பரதேசிகளாய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாட்கள்ல இந்த உலகத்திலே பயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்க பேதுரு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை 3 காரியங்களை பார்த்தோம். 4வதாக, ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்கின்ற, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்கின்ற கட்டளையை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். 5வதாக, நீங்கள் வசனத்தின் மேலே, அதாவது வாஞ்சி உள்ளவர்களாக ஞானப்பாலாகிய வசனத்தினை நீங்கள் வாஞ்சிய இருக்க வேண்டும் என்பது 5வதாக சொல்லப்பட்டது. இந்த 5லே கடந்த நாட்களிலே 3 காரியங்களை தியானித்தோம். 4வதாக இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறது, ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம். சகோதரருக்கும் நமக்கும் உள்ள உறவு, சபையிலே, கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய இரத்தத்தினாலே கிரயமாய் கொல்லப்பட்ட சகோதர சகோதரிகளாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேதுரு இங்க தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்.
அவர் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரை உள்ளதை இந்த இடத்திலே நமக்கு குறிப்பிடுகிறார். என்ன என்றால், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. யாராகிலும் ஒருவர் ஏசாயா 40 அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்தது, பூ உயிரும், ஜனமே புல் உதிர்ந்து பூ உயிரும், உங்கள் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை என்று உரைத்தது. இந்த ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன பேதுரு இந்த இடத்தில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். அப்படி ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும்? அதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் அன்பாக இருக்குங்கள் என்று ஒரு வார்த்தையிலே சொல்லி முடித்து விடலாம். ஆனால் அதற்கு உதாரணமெல்லாம் கொண்டு வந்து இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி அவர் ஏன் இப்படி அந்த ஒரு வசனத்தை, அந்த ஒரு வார்த்தையை இவ்வளவு பெரிதாக்கி பேசுகிறார், பெரிதாக சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிப்போம் என்றால், இந்த அன்பை குறித்து 5 விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது 5 விதமான கேள்விகள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இது ஏன் ஒரு முக்கியமான கட்டளையாய் கர்த்தர் தருகிறார்? நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை ஏன் முக்கியமான கட்டளையாக இங்கே சொல்லப்படுகிறது? இரண்டாவதாக, நாம் எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? முதலாவதாக, இது ஏன் முக்கியமான கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? சகோதரன் பட்சத்திலே எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? நாம் இந்த அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு செலுத்துகிறோமா, புரிந்து கொள்ளுகிறோமா? முதல்ல அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிறோமா என்று மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டும். நான்காவதாக, நாம் ஏன் அன்பு செலுத்த வேண்டும்? நான்காவதாக, நாம் ஏன் பிறரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும்? ஐந்தாவதாக, இந்த சகோதரர்களிடத்திலே இந்த நேசம், அன்பு செலுத்துவது அது யாருடைய சுபாவம்? அந்த சுபாவம் நமக்கு இருக்கிறதா? அது தேவனுடைய சுபாவமா, மனிதனுடைய சுபாவமா? இந்த சுபாவம் நாம் பெற்றிருக்கிறோமா? சுபாவம் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம். ஏனென்றால், முதலாவதாக, இது ஏன் ஒரு கட்டளை? இது ஏன் ஒரு கட்டளை என்று பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். புதிதான கட்டளை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது ஒரு புதிதான கட்டளை என்கிறார். அதாவது, என்னிலே நான் அன்பு செலுத்துவதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், என்னை நானே நேசிப்பது என்றால் சொல்ல வேண்டும் என்றால், இதை நான் எந்த விதமான குறைகள் இல்லாமல் என்னை நான் நேசிக்க முடியும். ஆனால் என்னை நேசிப்பதை போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் அது ஒரு புதியதான கட்டளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கின்ற புதிய கட்டளை என்கிறார். எனக்கு ஏதாகிலும் ஒரு வேளை மாம்சத்தில், சரீரத்தில் பலவீனம் வந்தாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ உடனே நான் போகுது விட்டுவிடும் என்று நான் விடமாட்டேன். உடனே என்ன செய்வேன்? அதற்கான ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான சரியான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அது குணமாகும்படி, சரியாகும்படி பார்த்துக் கொள்வேன். ஆனால் அதே போல நான் இன்னொருவிலே அன்பு கூற வேண்டும், சகோதரர்களே அன்பு கூற வேண்டும் என்றால் இது இயேசு கிறிஸ்துவினாலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுவரை என்னை நான் நேசிப்பதை மட்டும்தான் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அல்லது என் பிள்ளைகளை நேசிக்கலாம், என்னுடைய மனைவியை நேசிக்கலாம், கணவனை நேசிக்கலாம். ஆனால் மற்ற சகோதரர்களை அப்படி நேசிக்கிறோமா என்றால் இல்லை. அதைதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது ஒரு புதிய கட்டளை என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லோரையும்
கனம் பண்ண வேண்டும். ஏற்ற தாழ்வு இல்லாதபடிக்கு படித்தவர், பாமரர் அல்லது ஐஸ்வர்யவான், ஏழை, சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாதபடிக்கு எல்லோரையும் கனம் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே அவர் கர்த்தராலே, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய சகோதரன். நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவரும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய சகோதரன். ஒரே பிதாவை நாம் கனம் பண்ணுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆகையால் அவரிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்திலே அன்பு கூறுங்கள் என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். சகோதரருக்குள்ள குறைகள் கண்டிப்பாக இருக்கும். சகோதரருக்குள்ள ஒருவருக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய குறை எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இருந்தும் நான் அன்பா இருந்தால் என் சகோதரன் என் பட்சத்தில் அல்ல, அவர் யார் பட்சத்திலும் தவறு செய்தாலும் அதை நான் மூடி அதை மறைக்க வேண்டும். அதை வெளிப்படையாக அனைவருக்கு மத்தியில் அதை கொண்டு அன்பு திரளான பாவங்களை மூடும். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு காட்டி கொடுக்கிற முத்தம் யூதாஸ் செய்தான். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் முத்தம் செய்ய வேண்டும். அது அன்பின் முத்தமாய் இருக்க வேண்டும். ஏன் என்று ஒரு கட்டளையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய கட்டளை என்று சொன்னார்? ஏனென்றால் நீங்கள் யோவானிலே இன்னும் வாசித்திருப்பீர்கள், இதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாவீர்கள்னு இருக்கும் இல்லையா? யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35. எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒருவில் ஒருவர் அன்பு பெற வேண்டும். நாம் ஒருவில் ஒருவர் அன்பு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விவாதங்களும் தர்க்கங்களும் வேதங்களும் வைத்திருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கவே முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11. போதும். இது கற்பனை, இது முக்கியமான கற்பனை, புதியதான கட்டளை. எது? என்னிலே நான் அன்பு கூறுவதல்ல, நாம் ஒருவில் ஒருவர் அன்பு கூறுவது தேவனுடைய கட்டளை. அதுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை சொன்னேன். என்னன்னு சொல்றாரு? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதை போல நீங்களும் ஒருவில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் அல்ல, பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பார்ப்போம் என்றால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 9, 10. உங்கள் அன்பு மாயமாலமற்ற அன்பா இருக்கணும். மாயமாலமற்ற அன்பு இல்லையா? 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. முகத்துக்கு நேராக சிரித்து பேசுவோம், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவோம், முத்தம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட், உன்னை பார்த்ததற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சந்தோஷமாய் சொல்லுவோம். ஆனால் அந்த நபர் போன பிறகு அவரை குறித்து நம்முடைய உண்மையான சுபாவம் வெளியே வந்துவிடும். அதுதான் மாயம். மாயமாலமானது என்றால் அதுதான். அததான் இந்த இடத்துல சொல்றாரு பவுலு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 10ஆம் வசனத்துல, சகோதர சிநேகத்திலே ஒருமையிலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும்.
ஒரு வாய்க்கால் இருக்குன்னு வைத்துப்போம், அது மேல நடந்து வருவோம், வரப்பு மேல நடந்து வருவோம். எதிரில் வரும் பொழுது அது ஒருவர் நடக்கக்கூடிய பாதை தான். எதிரில் என் சகோதரன் வருகிறார், நான் இந்த பக்கத்தில் இருந்து போகிறேன், என் சகோதரன் போகட்டும் என்று நானும் இறங்கிக் கொள்ள வேண்டும். என் சகோதரன் போகட்டும் முதல்ல என்ன அவரும் இதுதான் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறது. நான் தான் வந்துட்டேன் இல்லை, முதல்ல நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் என் சகோதரன் வருகிறார், அவருக்கு வழிவிடுவேன். இவர் என்ன நினைக்கணும், என் சகோதரன் வருகிறாரு, அவருக்கு நான் வழிவிட வேண்டும் என்பதை இன்னும் அதிகமாக நாம் பார்ப்போம் என்றால் பல வசனங்கள் இருக்கு. இந்த வேதம் முழுவதும் அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டு வருகிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பிலிப்பியர் ஒன்னு 9 எல்லா உணர்வையும் இன்னும் அதிகமாக தேவனுக்கு மகிமையை புதியப்படாதபடி நீதி பிலிப்பியர் பிரதர் 9ஆம் வசனம் வாசிங்க, திருப்பி வாசிங்க. மேலும் உத்தமமானவர்களை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அன்பானது அறிவிலும் எல்லா உணர்வுகளும் இன்னும் அதிக அன்பு அதிகமாய் பெருக வேண்டும். ஏன் என்ற தினத்துல சபைகளுக்குள்ள தனிந்து போகக்கூடிய குளிர்ந்து போகக்கூடிய காரியங்கள் இருக்குது என்றால் அன்பு இல்லை, அன்பு நாம் காட்டுகிறதில்லை. அன்பு காட்டுகிறதில்லை என்பதற்கு சரியான இன்னொரு பொருள் சொல்ல வேண்டும் என்றால், என் அருகில் இருக்கக்கூடிய என் சகோதரன் இந்த கர்த்தருடைய நாளிலே காணப்படவில்லை என்றால் உடனே நான் என்ன செய்ய வேண்டும், அவரை போய் விசாரிக்கணும். அவர் ஏன் வரவில்லை, எதற்காக வரவில்லை என்பது இது அவருடைய வேலை, இது இவருடைய வேலை, அவர் அப்படித்தான் வரமாட்டார் இப்படி என்றும் சொல்லி கொண்டிருந்தால் நமக்குள்ள அன்பு இருக்கவே இருக்காது. அதே தெசலோனிக்கேர்ல எழுதுறாரு. அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 12-13 1 தெசலோனிக்கேர் 3ஆம் அதிகாரம் மற்றெல்லா மக்களுக்கும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நெருக்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய பரிசுத்தவான்கள் அனைவரும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு பரிசுத்தமுள்ளவர்களாகி உங்கள் இருதயங்களை திறப்படுத்துவார்கள். ஆமா, அவரு மகிமையிலே வரப்போறாரு, எல்லாரையும் அவரோட அழைத்து வரப்போகிறாரு. அப்போ அவர் பரிசோதிக்கிறது என்னன்னா, நீங்க எப்படி உங்களுடைய அன்புல எப்படி இருக்கீங்கன்றதை பார்க்க போகிறார். அதனால நீங்க இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை பார்த்துக்கிட்ட போனா நமக்கு நேரம் ஆயிடும். இது ஒரு கட்டளை. என்ன கட்டளை? இது ஒரு கட்டளை. இந்த கட்டளை தான் பேதுரு 3 விதங்களாக பிரிக்கிறாரு. இந்த 1 பேதுருல நாம் வாசித்த அந்த வசனங்கள்ல 22 25 உள்ள வசனங்கள்ல முதலாவதாக மாயமற்ற சகோதர சிநேகம். 22ஆம் வசனத்துல நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலிருந்து முதல் சொல்லக்கூடியது மாயமற்ற சகோதர சிநேகம். அதற்கு பிறகு நீங்கள் அதை அந்த வசனத்துல கடைசியாக இருக்கு சுத்த இருதயத்தோடு, இரண்டாவதாக சுத்த இருதயத்தோடு, ஊக்கமாய், மூன்றாவதாக ஊக்கமாய் அன்பு கூறணும். இந்த அன்புல எத்தனை காரியத்தை சொல்றாருன்னா, மாயமற்றதா இருக்க வேண்டும், சுத்த இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். அதாவது மாயமாலமே இருக்கக்கூடாது இல்லையா, மாயமாலமே இருக்கக்கூடாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவனில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் நம் சகோதரர்களும் நாம் அன்பு கூற வேண்டும். அவரை சில நேரங்களில் சகோதரர்கள் ஒருவேளை நாம் மற்ற சகோதரர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அவங்களை புகழ்ந்து, நீங்க செய்கிற சபையிலே இப்படிப்பட்ட காரிய வேலை செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இது நீங்களா செய்யல, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக செய்தார் என்று அவர்களை நாம் உற்சாகப்படுத்தணும். அதுதான் அன்பு. அது அவர் வேலை அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நாம் உற்சாகப்படுத்தும்படியாக பேசுவோம் என்றால் அது மாயமற்ற அன்பு, மாயமாலம் இல்லாத அன்பு இல்லையா. ஆனால் நாம் என்ன சொல்றோம்,
அவங்களோட எதிரிலும் நல்லா பேசுறோம், பின்னாடி மாயமற்றதா இருக்கு. இதனால்தான் 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து 1-2 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்க ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட வேண்டும். நீங்க ருசிச்சது உண்மையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய அன்பை ருசித்தது உண்மை என்றால் நீங்கள் இது எல்லாவற்றையும் ஒழித்து விட வேண்டும். இப்போ சுத்த இருதயத்தோடு, இதுக்கு விளக்கமே தேவையில்லை, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். சுத்த இருதயம் என்பது மனதுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசாமல் இருப்பது. என்ன மனசுல இருக்கு அதை மட்டும் பேசணும். விவாதங்கள் வந்து முகமுகமாய் நாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். போன பிறகு பேசுகிறது சரியில்லை. அதுதான் சுத்த இருதயம் என்பது. 3வதாக ஊக்கமாய் என்று பார்த்தோம். ஊக்கமாய் என்பதற்கு பொருள் என்ன? ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்று எழுதுறாரு. அதுக்கு என்ன பொருள்னா அளவற்றது, எல்லை இல்லாததுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? பூரணமாய், இன்னும் பல வார்த்தைகள். இப்போ கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போனாரு இல்லையா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அதிக ஊக்கத்தோட, இங்க அந்த வார்த்தையை அதிக ஊக்கத்தோடன்னா அதுக்கு எல்லையே இல்லை. ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம இழுக்கிறோம், எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம், அதுக்கு மேற்பட்டு அது வராது, அறந்துரும் இல்லையா? ஆனா இந்த ஊக்கமாய் அன்பு கூறுவது, இந்த ஊக்கமாய் ஜெபிப்பது என்பது அதுக்கு எல்லையே இல்லை. அதுக்கு எல்லையே இல்லை. இப்போ என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கணும், என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும்னா யாரோ ஒருவர் இதை சொல்லி நான் ஜெபிப்பதல்ல. நான் என்னுடைய அறைக்குள் போய் அந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக ஊக்கத்துடன், அதாவது எல்லை இல்லாமல் என் இருதயத்தை முழுவதும் கொட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே என் சகோதரனுக்கு சகோதரிக்கு சுகம் கிடைக்கணும், அல்லது வேலை கிடைக்கணும், இல்லை இந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கு இந்த குடும்பம், ஆண்டவரே நீர் உதவி செய்துதான் ஊக்கமாய் ஜெபிப்பது, ஊக்கமாய் அன்பு கூறுவது. அதுக்கு அளவே இல்லை. எதுவரையில நான் இவர் இடத்துல அன்பு கூறணும், இவங்க இடத்துல அன்பு கூறணும்னா அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கொண்டு இருக்குன்னு. ஆனா அன்பு விஷயத்துல மட்டும் வேதம் சொல்லுகிறபடி நமக்குள்ள என்ன இருக்காது? எல்லையே இருக்கவே கூடாது. அதாவது எப்பொழுதும் இல்லையா, எப்பொழுதும் நித்தமும் அன்பு கூறணும். அவங்க ஒருவேளை அவர்களுக்கு என்னுடைய ஒரு நடவடிக்கை பிடிக்காமல் போகலாம், அவர்கள் என்னை தவறாகவும் நினைக்கலாம். இருந்தாலும் நான் என்ன செய்யணும்? என் சைட்ல இருந்து நான் அன்பு காட்டிட்டே இருக்கேன். இதுதான் ஊக்கமாய் அன்பு கூறுகிறது என்று பேதுரு எழுதுகிறார். அதோடன் 2வதாக என்ன பார்த்தோம்? அன்பு செலுத்துவது என்றால் என்ன இல்லையா? எப்படி நாம் அன்பு செலுத்த வேண்டும், அதாவது அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையிலே, ரோமர்ல வாசிக்கிறோம்ல, நாம் சத்துருக்களாய் இருக்கையிலே, வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ல இருந்து. நன்றியில் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், நல்லவனுக்காக ஒரு மனித முடியுமா? நாம் பாவியாய் இருக்கும் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை அன்பை விளக்கப்படுகிறார். நான் பாவியா இருக்கேன், இந்த பாவிக்காக நான் ஏன் சாகணும்? இந்த பாவிக்காக நான் ஏன் என் மகிமையை விட்டு வரணும்? இல்ல, இந்த பாவி கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நினைக்கல. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை எதற்காக அனுப்பினார் என்றால் அவங்க பாவிங்க தான்,
அவங்க பாவிங்க தான், தெரிஞ்சுதான் வந்தாரு. நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும். எப்படிப்பட்ட ஸ்கூல்ல சேர்ப்போம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க சொன்னா பசங்களுடைய நடவடிக்கை சரி இருக்காது, டீச்சர் சரியா கோச்சிங் தரணும், அங்க போய் எதுக்கு சேர்க்கணும் யோசிக்கிறோம். ஆனா குமாரனாகிய இயேசுவை கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பும் போது அவங்க துன்மார்க்கமானவங்க, பாவிங்க, அந்த இடத்துக்கு எதுக்காக என் பிள்ளைய என்னுடைய குமாரனை நான் அனுப்பணும் அப்படின்னு ஆண்டவரை நினைக்கல. அதுதான் அன்பு. இந்த அன்பை தான் நாம் புரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இந்த பவுல் இன்னும் விடாமலே எழுதுகிறார் அதை குறித்து, அந்த அன்பை குறித்து. இல்ல, அன்பு இருமாப்பா இராது, வாசிங்க. நீடிய சாந்தம், தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, இராது, போதும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அப்போ அன்பை குறித்து பவுல் இன்னும் அதிகமாய் சொல்றார். இவருடைய அன்பு குறித்து பவுல் எழுதிய காரியங்களை நாம் ஒவ்வொன்றா வாசிச்சு பார்த்தோம்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து, இல்லையா? எங்க பிலிப்பியர்ல வாசிக்கிறது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு நிமிஷம். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கக்கூடிய சிந்தை, அப்ப அவருக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு நமக்குள்ள இருக்கணும். எப்படி? அதை விளக்கிட்டு வர்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து இப்போ நாம் வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம். கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய சிந்தையை உங்கள் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அங்க கவனிங்க அந்த வார்த்தையை பாருங்க, மரண பரியந்தம்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன எழுதுறாரு? அதாவது அப்படின்னா சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தம்மை வெறுமையாக்கினார். நான் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறேன், நான் ஏன் மனித ரூபமாய் போக வேண்டும்? அவருக்குள்ள அன்பு இருக்கு. இந்த ஜனங்களை நான் மீட்டு கொள்ள வேண்டும், நரகத்துக்கு போகாதபடிக்கு, பாதாளத்துக்கு போகாதபடிக்கு மீட்டு கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பு தேவனுக்குள் இருந்ததனாலே அவர் தன்னுடைய ரூபத்தையும், தேவனுடைய ரூபமாய் இருந்தது சமமாய் இருப்பதையும் அவர் எண்ணவே இல்லை, வெறுமையாக்கினார். அப்ப அவருக்குள்ள என்ன இருக்கு? தேவ அன்பு இருக்கு. அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். மரண பரியந்தம், அதாவது ஏதோ சாதாரண நாம் மறிக்கிறபடி மரணம் அல்ல, சிலுவை மரணம். சிலுவை மரணம் என்பது கொடுமையானது, சிலுவை மரணம் பயங்கரமானது. அவரை அடிக்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முகத்திலே காரி துப்பினார்கள், தலையிலே கூட்டினார்கள், முற்றிடம் சூட்டப்பட்டது. அவருக்கு சிலுவை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா வரை அவர் நடந்து போனார். அதுக்கு சிலுவையில ஆணி அடித்தார்கள். சிலுவை மரணம் என்பது கொடூரமானது. அப்போ அவருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னா, இதை ரோமர்ல எழுதும் போதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பாவிகளா இருக்கையிலே அவர் சிலுவையில மரித்தார், அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அப்போ நாம் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை புரிந்து கொள்ளணும். எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் மற்றவர்களிடத்திலே அந்த அன்பை காட்ட முடியும். நான் நல்லவன்னு ஆண்டவர் ஒரு காலமும் என்னை நேசிக்கல, நான் ஏதோ பரிசுத்தமானவன் ஆண்டவர் என்னை நேசிக்கல. நான் பாவியா இருக்கையிலே அவர் நேசித்தார், நீயும் பாவியா இருக்கையிலே கர்த்தர் நேசித்தார். நாம் இருவரும் சகோதரர்கள் சகோதரிகள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே பிதாவை ஆராதிக்கிறவங்க. அதனால நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். 2 கொரிந்தியர் 5:25. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இல்லையா பிரதர்?
1 கொரிந்தியரா இருக்குமோ, எதுங்க வரும்? ஆமா, 21ஆம் வசனம், மன்னிக்கிறோம், 21ஆம் வசனம், 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக, அதுதான் அன்பு. அவருக்குள்ள பாவம் இல்லை, ஆனால் அவர் நம்ம மேல் வைத்த அன்பினாலே நமக்காக அவர் பாவமானார். இன்னொரு படி அதிகமான அவருடைய அன்பை குறித்து சொல்லணும்னா, ஏன் இதை சொல்றோம்னா, தேவனுடைய அன்பு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கொண்டா மட்டும்தான் நாம் தேவனை போல மற்ற சகோதரர்களோட அன்பா இருக்க முடியும். எபேசியர்ல சொல்லும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புருஷர்களே, வாசிங்க வாசிங்க. எதுல அன்பு கூர்ந்தாரா? சபையில அன்பு கூர்ந்தார், சபையை நேசித்தார். இந்த சபை எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஒருவன் மேல் ஒருவர் குற்றம் சுமத்துவது இல்லையா, பரிசுத்தம் இல்லா இருப்பது. ஆனால் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்கின்ற காரியங்களோட கர்த்தருக்கு உள்ள வரும்போது சகல விதமான கபடும் சகல விதமான துர்குணத்தோட உள்ள வருவது. இந்த சபை எப்படி போனா எனக்கு என்னன்னு ஆண்டவர் நினைக்கல. சபையிலே அன்பு கூர்ந்து, உதாரணத்தை சொல்றாரு. இந்த எக்ஸாம்பிள பாருங்க, 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஏன் மனைவிகள் அன்பு கூறணும்னா, அவங்க பலவீனமான பாண்டம், தவறி போகக்கூடிய காரியங்கள் அநேகம் ஸ்திரீகளுக்குள்ளே உண்டு, மனைவிகளுக்குள்ள உண்டு. அவங்க ரொம்ப பலவீனமானவர்கள். அதனால புருஷர்களுக்கு எச்சரிக்கையா சொல்லும் பொழுது எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு பவுல். என்ன ஒரு உதாரணத்தை எடுக்கிறாருன்னா, 26ஆம் வசனத்திலே, அவரேதான் சுத்தம் பண்ணாரு, அவரேதான் சுத்தம் பண்ணாரு. நீ சுத்தமாகணும்னு நம்ம கிட்ட சொல்லல, அவரேதான் சுத்தம் பண்ணாரு. அப்புறம் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னா அவருக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அது ஒண்ணும் பரிசுத்தமான சபை இல்ல, கரை எல்லாமே இருக்கு, கரை திரை எல்லாமே இருக்கு. ஆனால் அதை இல்லாதபடிக்கு அதை திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குகிறார் என்றால், அந்த சபைக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்றால், இதிலே தேவனுடைய அன்பு விளங்குகிறது. சபையைக்காக கர்த்தர் செய்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நேரம் இல்லாதனால நான் சொல்றேன், ஜீவனுள்ள கற்களை 2ஆம் அதிகாரத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூளைக்கல் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு, ஒவ்வொரு வார்த்தையை பாருங்க. மூளைக்கல் யாரு? கிறிஸ்து. அது ஜீவனுள்ள மூளைக்கல் இல்லையா? நம்மை அவர் ஜீவனுள்ள கற்களாக எடுத்துக்கொண்டார். அப்படிதானே? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். 6ஆம் வசனம். அந்தபடியே ஆகையால் வாசிங்க, நீங்க வாசிங்க. போதும், நான் புரியும்படி சொல்லுறேன். ஜீவன் உள்ள கல்லு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லு. இப்போ பாவிகளாகிய நம்மை ஜீவன் உள்ள கற்களாக அவர் மாற்றி தமக்கேற்ற ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம கட்டிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லு, நாமோ ஜீவனுள்ள கற்களாக மாற்றப்பட்டவர்கள். நம்மை வைத்து அவர் கட்டுகிறார் என்றால், இந்த கல்லு
என் பக்கத்துல உள்ளதும் ஜீவனுள்ள கல்லு தான், இந்த பக்கத்துல உள்ளதும் ஜீவனுள்ள கல்லுதான். நாங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இடைவெளி இல்லாமல் நாங்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஆவிக்குரிய மாளிகை கட்ட முடியும். அப்ப ஆவிக்குரிய மாளிகை கட்ட வேண்டும் என்றால் நான் இவரிலே அன்பு கூற வேண்டும், இவரிலும் அன்பு கூற வேண்டும். ஒன்று ராஜாக்கள்ல இருக்கு, சாலமன் ராஜா ஆலயத்தை கட்டினாராம். ஆலயத்தை கட்டும் பொழுது ஒரு சத்தமும் வரலையா அந்த ஆலயத்துல. என்ன சத்தம்? ஒலி சமிட்டி சத்தம், எந்த சத்தமும் வரலையா. நீங்க அதுக்கு பிறகு அதை வாசிச்சு பாருங்க. ஏன் எந்த சத்தமும் வரலன்னா, ஒரு கல்லு தூக்கி அந்த கொத்தனார் இங்க வைக்கிறாருன்னா அது கரெக்டா ஆயிப்போச்சு. அந்த இடத்துல கரெக்டான அதுக்குன்னு செதுக்கின மாதிரியே அதுக்குன்னு ஏற்படுத்தின மாதிரியே சரியான கல்லா இருந்துச்சு. அதனால அங்க என்ன தேவைப்படல, ஒலியினுடைய சத்தம், வெட்ட வேண்டிய சத்தம் எதுவுமே இல்லையா. இந்த கல்லு தூக்கி வச்சா கரெக்டா இருக்கான். அப்ப இன்னும் அடுத்தது இன்னொரு கல்லு தூக்கி வச்சா சரியா இருக்கா. அப்படியே தேவனுடைய ஆலயம் கட்டப்படுது. இன்னைக்கு அப்படியா ஜீவனுள்ள கற்கள்னு சொல்லி இருக்கோம்? அப்படியா இருக்கும்? எல்லாமே சத்தமா தான் இருக்கு. எல்லா ஜீவனுள்ள கற்களுக்குள்ளயும் சத்தமா தான் இருக்கு. இததான் சொல்றாரு, நீங்க ஆவிக்கேற்ற மாளிகையா கட்டப்படுறீங்கன்னா நீங்களும் ஜீவனுள்ள கற்கள், மூளைக்கல்லும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கல்லு, அவர் மேல நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏன் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்றால், நீங்கள் ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமாக உங்களை சேர்த்தார். நீங்கள் எல்லாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கும்போது மட்டும்தான் தேவனுடைய ஆலயம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் கட்டப்படும். அப்போ தேவனுடைய ஆலயமாய் நாம் கட்டப்பட வேண்டும் என்றால், ஜீவனுள்ள கற்களாய் நாம் இருப்போம் என்றால், நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும்போது ஒருவேளை இவர் இப்படி தள்ளி வந்துட்டாருன்னா, என் சகோதரன் தானே, நம்ம கொஞ்சம் ஒதுங்கிப்போம். இந்த பக்கத்துல ஒருத்தர் வராரு, என் சகோதரன் தானே அப்படின்னு நாம் எல்லாரும் நினைக்கணும். ஜீவனுள்ள கற்களா இருக்கிறா, அப்பொழுது என்ன வராதாங்க, சத்தம் வராது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நாம் கட்டப்படுவோம். அதுதான் சபையை அவர் நேசித்தார், சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று பார்த்தோம் இல்லையா. நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்? நாலாவது என்ன சொன்ன, ஏன் நேசிக்க வேண்டும், ஏன் நாம் சகோதரர்களை நேசிக்கணும். பேதுரு இந்த 4 வசனங்கள்ல சொன்னது பெரிய குழப்பமா இருக்கு. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவர் உள்ள அர்த்தத்தை வைத்துதான் சொல்லுகிறார் இல்லையா. 22ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே நிறுத்துங்க. நீங்க எதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்க? சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சீங்க. எப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்களோ அப்பவே உங்களோட ஆத்துமாக்கள் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு. அது வரலாம் சுத்தம் இல்லாம இருந்தது. எப்பொழுது நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் அப்பவே உங்க அப்ப சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சத்தியத்துக்கு கீழ்ப்படினீங்க இல்லையா, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படினீங்க, உங்கள் ஆத்துமாக்கள் சுத்தமாகி விட்டது. அப்ப சத்தியம் என்னன்னா, சத்தியம் என்றால் தேவனுடைய வசனம். அதுதான் அடுத்த இதுல சொல்லிக்கிட்டே வர்றாரு இல்லையா. தேவனுடைய வசனம், இன்னும் சொல்ல போனா சுவிசேஷம். சத்தியம் என்பது சுவிசேஷம். இப்ப நீங்க அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அழிவுள்ள வித்தினால அல்ல என்றென்றைக்கும் இருக்கும் அழிவில்லா ஆமா வித்தினாலே மறுபடியும் நீங்க வசனத்தினாலே, வசனத்தை கேட்டதனாலே, வசனத்தை உங்களுக்குள் நீங்கள் அனுமதித்ததனாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அந்த வசனம் சத்தியமான வசனம். அந்த சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படிஞ்சதுனாலே உங்கள் ஆத்துமாக்கள். அப்போ சுவிசேஷம் என்கின்ற வார்த்தையும் இந்த இடத்துல பயன்படுத்துவாரு பாருங்க. நான் 25ஆம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வசனம், அது ஜீவனுள்ள வசனம், அழிவில்லாத வசனம். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே கீழ்ப்படிஞ்சதனாலே, அவரும் உங்களை போல அந்த வசனத்தை கேட்டு அவருடைய ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். நீயும் அந்த வசனத்துக்கு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஏசாயாவிலே சொன்ன அந்த வசனத்தை கோட் பண்றாரு. என்னது? மாம்சமெல்லாம் புல்லை போலவும்
மனுஷனுடைய மகிமையெல்லாம் அதாவது ஏன் இந்த இடத்துல அதை கோட் பண்றாருன்னா, நம்ம எல்லாருமே மாம்சமா இருக்கிறோம், நம்ம எல்லாமே உணர்ந்து போக போறோம். நமக்குள்ள ஏன் இந்த போட்டி பொறாமை? நீங்க எல்லாம் ஜீவனுள்ள கற்களாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்க ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை அந்த திருவசனத்தினாலே நீங்கள் அந்த வசனம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அது 25ஆம் வசனத்துல இருக்கு. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் அதுவே. அப்போ தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். நம்மை நேசித்ததினாலே அவருடைய ரூபத்தை இழந்தார், மகிமையை இழந்தார், மரணமானார். எதுவரல மரணம்னா சிலுவை மரணம் பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு அன்பு அவருக்குள்ள இருக்கு. இந்த அன்பு இடத்துல நீங்க வந்துட்டீங்க. நல்ல கவனிங்க, இந்த அன்பு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அவரை நேசிக்கிறீங்க, அவரிடத்துல அன்பா இருக்கிறீங்க. யார் இடத்துல? ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்றீங்க. ஆனால் உடன் இருக்கக்கூடிய சகோதரருக்கு அந்த அன்பு நீங்கள் காட்டுகிறது. இதுதான் கடைசியாக நாம் தியானிக்க போகிறது. அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கா? அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்கா? அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கா? ஏன் அததான் சொல்றாரு, மாம்சம் எல்லாம் அது ஆண்டவர் நேசிப்பாரு, நான் நேசிக்க முடியாது. அவங்க அந்த குடும்பம் சரியில்லைன்னா கடைசி வரலும் சரியில்லைதான். அவங்க சரியில்லைதான் இருந்தா நாம நம்ம சைட்ல இருந்து என்ன செய்யணும்? தேவ அன்பு எனக்குள் இருக்கும் என்றால் அவங்க சரியில்லைதான். அவங்க நேசிக்க கூடாதவங்க தான், தவறானவங்க தான். இருந்தும் என் சைட்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? அந்த தேவ அன்பு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், காட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, தேவனுடைய அன்புனா இதுதானா. கடந்த வாரத்துல நான் என்னுடைய அங்கிள் பார்க்க போயிருந்தேன். அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, யூரின் பிளாக் ஆகி போய் வயிறு வலி வந்து இப்போ இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு கொண்டு போய் குளோபலில் சேர்த்தாங்களாம். குளோபலில் சேர்த்து பார்த்தா கிட்னி உள்ள ஸ்டோன்ஸ் ஏதோ இருக்குதுன்னோ, யூரின் பிளாக் ஆகி போச்சுன்ட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி வேற ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, அது வழியாக போகிற மாதிரி. கிட்னி சைடு, கிட்னியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் போய் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஆரணமாயி அவர் மயக்கத்தில் இருந்திருக்காரு. அப்புறம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தவொடனே அவர் ஊழியர் இல்லையா, நிறைய பேரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, பல சபையிலேருந்து தெரிஞ்சவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்டது ஒன்று கேட்டாரா, அவனுக்கு சொல்லிட்டீங்களா? பீட்டருக்கு சொல்லிட்டீங்களா? அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா வராம இருக்க மாட்டான். இன்னும் பொண்ணுகிட்ட கேட்டிருக்காரு. அவங்க பொண்ணு சொல்லியிருக்கு, உனக்கு எப்போ பார்த்தாலும் பீட்டர் இதுதானா? இது எத்தனை பேர் வந்து உங்களை அவனுக்கு சொன்னீங்களா? ஏன் சொல்லல? ஏன் வந்து என்னை பார்க்கல? அதுக்கு பிறகு இன்னொரு சகோதரன் எனக்கு ஃபோன் மூலமா இது மாதிரி இருக்கு உங்க அங்கிளுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நானும் சகோதரி போனோம். போகும்போது நிறைய ஊழியக்காரெல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தோம். அவங்க எல்லாரும் போற வரலாம், கடைசி வரலாம் தனியா அவரை பார்க்கணுன்றதுக்காக நான் உட்காந்துட்டு இருந்தேன். படுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் ஏஞ்சி உற்சாகமா உட்காந்தாரு. போகும்போது அவங்க பொண்ணும் அம்மாவும் வந்து 2 பேரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. என்கிட்ட சண்டை போடுறாங்க, நீ ஏன் வரல? நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? உங்க நம்பர், என் நம்பர் அவங்க யாருக்கிட்டே இல்லை, அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் பெட்ல படுத்துக்கிட்டே பீட்டர் தாசன் வந்தானா, பீட்டர் தாசன் வந்தானா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சது எனக்கு சொந்த பையனை கேட்கல, உடன் இருக்க விசுவாசிக எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போறாங்க, அதுக்கும் அவரு சந்தோஷப்படல. என் பிள்ளை வரல இன்னும், அவனுக்கு சொன்னீங்களா? அவனுக்கு சொன்னீங்களா? ஏன் சொல்லல? யாருக்கிட்ட ஃபோன், நீங்க உடனே ஃபோன் பண்ணுங்க, தெரிஞ்சா வராம இருக்க மாட்டான். இன்னும் உடனே எனக்கு தெரிஞ்ச உடனே நான் போனேன். அந்த அன்பு, நான் அவரை வெறுத்தேன். அவர் சொன்ன நிறைய காரியங்கள் நான் கேட்கல. சில விஷயங்கள்ல சத்தியத்திற்குள்ள வசனத்துக்குள்ள வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, முடிஞ்ச அளவு என்னோடய இருப்பா, நாங்க எங்க இருக்கிறோமோ
அங்கே இருப்பா, இப்படியே அதெல்லாம் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், சபைக்குள்ள அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் என்ன ரொம்ப இது பண்ணி அவர் கூடயே வச்சுக்க ட்ரை பண்ணாரு. நான் தான் அவரை விட்டு என்ன பண்ணிட்டேன், அது இதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் வந்து கர்த்தர் எனக்கு காட்டின வழியில நான் போறேன்னு சொல்லி அவரை விட்டு நான் வந்துட்டாலும் இப்போ என்ன பண்றாரு, அவரு என்னை தேடிக்கிட்டே இருக்காரு, என் மேல அன்பு காட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த தேவனுடைய சுபாவம் மனிதனுக்குள்ளே வரணும், இதுதான் தேவன் விரும்புகிறாரு. அந்த ரூபமாய் நாம் மாறணும். அந்த சுபாவம் நமக்குள்ள இல்லை. ஏன் இல்லைன்றத நான் சபைக்கு முன்னதாக கூட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. ஆக்சுவலா என்ன மன்னிப்புன்னா, நான் எப்பவுமே ஊருக்கு போனா சண்டே முடிஞ்ச உடனே 2 பிரதர்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன், என்னன்னு எல்லாரும் சபைக்கு வந்துட்டாங்களா, யாரெல்லாம் வரல, ஏன் வரலன்னு. இந்த தடவை கேட்கல. இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசுறாரு, நீ எப்பவுமே விசாரிப்பல்ல சபையை குறித்து, ஏன் இந்த தடவை நீ விசாரிக்கல? அப்போ உனக்குள்ள என்ன இல்லை, என்ன குறைஞ்சு போச்சு? அன்பு உனக்குள்ள குறைஞ்சு போச்சு. நேற்று நைட் நான் உட்காந்து தியானிக்கும் பொழுது அப்போ எனக்குள்ள இன்னொரு மனசாட்சி, என்னுடைய பிசாசு இன்னொரு சைடு என்ன சொல்றான், எப்பவுமே அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டியான்னு கேட்பாங்களே, இந்த தடவை யாருமே இன்னும் உனக்கு போனே பண்ணல, யாருமே இது இன்னொன்னு கூட பேசிட்டு இருக்கு. நான் என்ன இருக்கிறேன், நான் தவறிட்டேன், அது என்னுடைய வேலை. எல்லாரும் சபைக்கு வந்துட்டாங்களா சண்டே, ஏன் வரல, ஒருவேளை இந்த சகோதரன் வரலன்னா ஏன் வரல பிரதர் என்னன்னு விசாரிக்கணும். நான் தவறிட்டான்னு நான் எனக்குள்ள நான் பரிசுத்தமாக கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு போய் சபைக்கு முன்னதாகவும் இதை நான் மன்னிப்பு கேட்கணும், பிரதர்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது, என்ன எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டே சாயந்தரமான பிரதர் ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா, போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா கேட்பாங்களே, இந்த தடவை கேட்கலையே அப்படின்னு என்ன நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், என்னை நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்குள்ள எவ்வளவு ஒரு மாயமாலமான அன்பு இருக்கு. தேவனுடைய அன்பு எனக்குள்ள இல்ல, சபை குறித்தான பாரம் எனக்குள்ள இல்ல, விசுவாசிகள் குறித்தான பாரம் உனக்குள்ள இல்ல. இதை தியானிக்கும் பொழுது அந்த சுபாவம் உனக்குள்ள இல்லைன்னு என்ன பேசார வசனம் என் கூட பேச ஆரம்பிச்சு. ஆனா அதுக்குதான் பிரதர்ஸ் இதில் நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, அதனுடைய அன்பு எனக்குள்ள தடிஞ்சு போச்சு. அப்போ வேற ஏதோ எனக்குள்ள இன்னொன்னு ஊழ்ந்துட்டு இருக்கு, அதை நான் எடுத்து போடணும். அவங்க என்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், அன்பு பாராட்டினாலும் அன்பு பாராட்டாவிட்டாலும், தேவனுக்காக தேவனுடைய அன்பு எனக்குள்ள என்ன என் சைட்ல இருந்து நான் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த சுபாவம் நமக்குள்ள இல்லை, அந்த சுபாவம். அதனாலதான் அவரு அந்த வார்த்தைய சொல்றாரு, அழிவில்லாத வித்தினாலே இல்ல சொல்றாரா 1 பேதுல, அழிவுள்ள வித்து உனக்குள்ள இல்லை, அழிவில்லாத வித்து உனக்குள்ள இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு, அந்த வித்துக்கு என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு உனக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு வித்தை நான் வச்சிருக்கேன். நீ அழிவுள்ள வித்தையா இருந்தா நீ அதை பத்தி மறந்துட்டீங்கன்னா ஓகே. ஆனா நான் என்ன மாதிரி வித்து உனக்குள்ள வச்சிருக்கேன், அழிவில்லாத வித்தினாலே உன்னை ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அழிவில்லாத நான் ஜீவன் உள்ள வித்து, உயிர் உள்ளது. அப்ப அதுக்கு எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். நீ போய் சகோதரனை பாரு, இந்த சகோதரிய பாரு, இவர்களோட பேசு, சபை குறித்த காரியங்களை செய், அல்லது இவர்களிடத்துல அன்பு பாராட்டு, இவருக்கு உடல்நல சில உடனே ஓடி போய் அவரை என்னன்னு பாரு. அந்த அழிவில்லாத வித்து எனக்குள்ள தேவனுடைய சுபாவத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய சுபாவம் எனக்குள்ள வரணும்னா அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யணும். எனக்குள்ள கிரியை செய்யவில்லை என்றால் அது அழிவான வித்து. கிரியை செய்கிறது என்றால் அழிவில்லாத வித்து எனக்குள்ள இருக்கு. இந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கா? சகோதரருக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர், அதாவது ஒரு கற்பனையா சொல்றாரு, புதிய கட்டளை என்றாரு. பழைய கட்டளை என்று சொல்லாமல் புதிய கட்டளைன்னு சொன்ன காரணம் என்னன்னா, உன்னை நீ நேசிப்பது அது ஒருத்தர் சொல்ல வேண்டியதே இல்லை, உன்னை நீ நேசிப்பது. ஆனால் நீ மற்றொருவரை நேசிப்பது உனக்கு கட்டளையாக கொடுத்தா மட்டும்தான் நீ செய்யற, இல்லைன்னா செய்ய மாட்டேங்க. இப்போ தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் நல்லவன்றதுக்காக ஆண்டவர் என்னை ரட்சிக்கல, நான் பாவி என்பதற்காக அவர் என்னை தேடி வந்தார். தன்னுடைய மகிமையை விட்டார், சிங்காசனத்தை விட்டார் இல்லையா, தேவனுடைய ரூபத்தை விட்டார், மனித சாயலானார், மரண பரியந்தமும் சிலுவை மரண பரியந்தமும் தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அந்த அன்பு அவர் எனக்குள் வைத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு அழிவில்லாத வித்தினாலே
இன்றைய தினத்திலே நான் இருக்கிறேன் என்றால் அந்த அழிவில்லாத வித்து அவருடைய அன்பின் சுபாவத்தை எனக்குள் கொண்டு வந்து நானும் அப்படியாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த அன்பு இல்லாததுனாலே இன்றைய தினத்துல சபைகளுக்குள்ள பல பிரச்சனை. அன்பு சகலத்தை மூடும். ஒருவேளை சகோதரன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு, அதை பெருசுப்படுத்த வேண்டாம், யாருக்கிட்டையும் நாம அதை பத்தி பேச வேண்டாம், சொல்ல வேண்டாம், விட்டுருவோம், ஜெபம் பண்ணுவோம் அவருக்காக அப்படின்னு நாம் ஒருவருக்கு ஒருவர் நினைக்கிறோம். ஒருவர் மட்டும் இல்ல, நான் மட்டும் நினைக்கல, நீ மட்டும் நினைக்க கூடாது, எல்லாருமே அப்படி நினைக்கும் போது ஜீவனுள்ள கற்களாய் ஒரு தேவனுடைய ஆலயமாய் நாம் கட்டப்படுவோம். எல்லாருமே ஜீவனுள்ள கற்கள் தான். ஆனால் ஜீவன் இல்லாமல் போகிறது எப்பொழுது என்றால் மாயமாலமான அன்பு எனக்குள் இருக்கும் பொழுது. ஏதோ வருவேன், என்னை கனம் பண்ணால் நான் உங்களோட இருப்பேன், கனம் பண்ணலன்னா நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவேன். அது மாயமா. கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு நினைவு கூட்டுகிற காரியம் என்றால் நீங்கள் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். யார் ஒருவில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஏதோ காமனா சொல்லல பேதுரு. நீங்கள் ஒருவில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த அன்பின் தேவன் உலகத்தை எவ்வளவாய் நேசித்தார்னா அதுக்கு அளவே இல்லை, அந்த ஊக்கமாய் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அளவே இல்லை. அதுக்கு எவ்வளவு தூரம் எவ்வளவு எல்லைன்னு எல்லாம் கிடையாது. நேசிச்சுக்கிட்டே இருக்கிறவரெல்லாம் நாம் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் இந்த மாலை நேரத்தில் உணர்த்துகிறார். ஆகையால் நம்மை சரி செய்து கொள்வோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த சகோதர சிநேகம் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க எபிரேயர்ல சொல்றாருன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரமா 13:1 நினைக்கிறேன். வாசிங்க. 13:1 நிலைத்திருக்கணும். சகோதர சிநேகம் எப்பொழுதும் சகோதர சிநேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்க கடவுள். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த புதிய கட்டளை கற்பனை நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது. அந்த அன்பின் மூலமாக நாம் ஆலயமாய் கட்டப்பட்டு தேவனுக்கு மகிமையுள்ள மாளிகையாக இருக்க இந்த சபைக்காக தேவன் அன்பு கூர்ந்து பரிசுத்தமுள்ள சபையாய் மாற்ற வேண்டும். அதற்காக திருவசனத்தை கொண்டு கழுவினார். அந்த திருவசனம் தான் உங்கள் ஆத்துமாக்களையும் பரிசுத்த படித்தனது என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்தாராக. ஆமென்.